வாசிக்கிறோம். 27, 28 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 எடுத்துக்கொண்டீங்களா? வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அளவுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த வார்த்தையிலிருந்து ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. ஆவியானவரே, உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையில என்னென்ன மகிமை இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, அன்றைக்கு தந்தேகா மந்திரி சொன்னான், பிலிப்பியரிடத்தில் ஒருவன் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் இதை விளக்கி சொல்லாவிட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீர்தான் விளக்கி காண்பிக்கிறவர். நீர்தான் ஆமேன் இந்த வசனத்தில் இருக்கிற மகிமையான காரியங்களே எங்களுக்கு ஆமேன் சொல்லிக் கொடுக்கிறவர். சொல்லுங்க ஆவியானவரே, நாங்கள் கேட்கிறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உலகத்தில் அற்பமானவைகளை இழிவானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? அற்பமானவைகளை இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல இப்ப நீங்க வாசிச்சது 28ஆம் வசனம். ஆமென். உலகத்திலே இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது வித்தியாசமானது. தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை எப்படிப்பட்ட நபர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையுமே தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். சாத்தான் தெரிந்து கொள்ளுகிற காரியம் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஞானவான்களையும் அறிவாளிகளையும் மிகப்பெரிய செல்வந்தர்களையும் மிகப்பெரிய படித்தவர்களையும் பெரிய விஞ்ஞானிகளையும் பெரிய அரசியல் தலைவர்களையும் இந்த சமுதாயத்திலே உயர்வாய் மதிக்கப்படுகிறவர்களையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து கடனை வாங்கி கொண்டு வெளிநாட்டுக்கு தப்பி போனதான மல்லையா என்கிறதான அந்த நபர், அவரை குறித்து நான் அந்த நியூஸில் பார்த்தேன். அவர் பெரிய நிறுவனத்தை நடத்தினார். கிங்பிஷர் என்கிற நிறுவனத்தை நடத்தினார். ஒரு ஏரோப்ளேன் அவர் வாங்குகிறார் என்று சொன்னால் அதை நேராக திருப்பதிக்கு கொண்டு வந்து அதை பூஜை செய்துவிட்டு தான் போவார். ஒரு பெரிய மில்லினியர். உலகத்திலே சாத்தான் தெரிந்து கொள்ளுகிற நபர்கள் எல்லாம் பெரிய அறிவிலே பெரியவர்கள், ஞானத்திலே பெரியவர்கள், சிறப்பான நிலைமையில் இருப்பவர்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆகவேதான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் அல்ல. சாதாரணமான நிலையில் இருந்தவர்கள், இழிவான நிலைமையில் இருந்தவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, உடுத்த துணி இல்லாதவங்க, இருக்க வீடு இல்லாதவங்க, வசிக்கிறதற்கு இருப்பிடம் இல்லாதவங்க, வாழ்வதற்கு வழி இல்லாத நம்மை தான் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எந்த காரியமுமே இல்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை எல்லாம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா! எல்லாம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆமென், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுங்க? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் அற்பமாய் இருக்கிற உங்களை தேவன் தேர்வு செய்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்?
உங்க குடும்பத்துல பாருங்க, உங்களோடு கூட பிறந்தவர்கள் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறவர்களாய் இருக்கலாம், உயர்ந்தவர்களாய் இருக்கலாம், படித்தவர்களாய் இருக்கலாம், பட்டதாரிகளாய் இருக்கலாம். தேவன் அவர்களை அல்ல, ஒன்றுத்துக்கும் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் புறக்கணிக்கப்பட்டு நீ எதுக்குமே ஆகாது என்று சொல்லி உங்கள் குடும்பத்தால் தூக்கி போடப்பட்ட உங்களை, உங்கள் உறவுகளால் தூக்கி போடப்பட்ட உங்களை, உங்கள் சமுதாயத்தால் தூக்கி போடப்பட்ட உங்களை தான் தேவன் தேர்வு செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? அப்படிதானே? அப்படிப்பட்ட உங்களை தேர்வு செய்து தேவன் என்ன செய்ய போகிறார்? உங்களை மகிமையான நிலைமையிலே அவர் உருமாற்றம் செய்யும்படி உங்களை தேர்வு செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் உலகத்தில் உயர்ந்தவைகளையோ உயர்ந்த நபர்களையோ அல்ல, மிக மிக ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். ஆமென். சாதாரணமான ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்தார், உலக மக்கள் அற்பமாய் எனப்பட்டவைகளை, அற்பமாய் எனப்படுகிறவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஏன்னு சொன்னா உலக மக்களுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. சுத்தமா குறைஞ்சிச்சு. தேவனுடைய பார்வை வேறு. தேவனுடைய பார்வை உங்களை வித்தியாசமாய் பார்க்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தேவனே, நீர் என்னை வித்தியாசமாய் பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை பார்த்து, சாமுவேலே, நீ பார்க்கிற பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு. நீ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திறமைகளையும் உள்ளவர்களாய் நீ பார்க்கிற, ஆனால் எந்த திறனும் இல்லாமல் அற்பமாய் தூசியாய் எனப்பட்டவர்களை நான் பார்க்கிறேன். நீ சரீர அமைப்பை பார்க்கிற, உடல் அமைப்பை பார்க்கிற, ஞானம், அறிவு, திறன், புத்திசாலி, பொருளாதார மேன்மை இவைகளை பார்க்கிற, ஆனால் நானோ இவைகள் எதுவுமே இல்லாத நபர்களை பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய இருதயம் எனக்கு பிடித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளே, அற்பமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். சொல்லுங்க, அற்பமானவைகளை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க வேகமாக. அப்பொழுது மோசே, அப்புறம் மோசே என்ன சொன்னாரு? என்னாச்சு? பைபிள் ஓபன் ஆயிடுச்சா? பைபிள் தரங்க. அப்பொழுது மோசே சொல்லுகிறான், என்னை நம்ப மாட்டார்கள், என்னுடைய வாக்குக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். 2ஆம் வசனம், கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்கிறார். அதற்கு மோசே சொல்லுகிறான், என்னுடைய கையிலே ஒரு கோல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, மோசேயை தேவன் அழைக்கிறார். ஒரு பெரிய திட்டத்துக்காக தேவன் அழைக்கிறார். இந்த திட்டத்துக்காக அழைத்த தேவன் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போ, பார்வோனுக்கு முன்பாக போ, அங்கு இருக்கிறதான என்னுடைய ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். இதை கேட்டதான மோசே சொல்லுகிறான், யாரும் என்னை நம்ப மாட்டார்கள், எந்த திறனும் இல்லை, திறமையும் இல்லை, ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, நான் சரியாய் பேசக்கூட எனக்கு முடியாது. ஆகவே என்னை நீர் அனுப்ப வேண்டாம், என்னை விட திறமைசாலிகள் இருப்பார்கள், அவர்களை அனுப்பும் என்று மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்பொழுதும் மறுப்பு சொல்லுகிறார், மோசே அப்பொழுதும் மறுப்பு சொல்லுகிறார். நீங்கள் கவனிங்கள். அடுத்து மோசே இடத்துல கேட்கிற, உன் கையில என்னப்பா இருக்குது? ஒரே ஒரு என்ன இருக்குது? வேற ஒன்றும் இல்லை. மோசே நினைத்தான், இது வெறும் கோல், இது வெறும், சொல்லுங்க, வெறும் தடி அல்ல, கோல். ஆமே, தடி வேறு, கோல் வேறு. மேய்ப்பர்கள் வைத்திருக்கிறார். இப்போ மோசேயினுடைய கண்களுக்கு அந்த கோல் சாதாரணமாக ஆடுகளுக்கு இலைகளை பறித்து கொடுப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று அதை சாதாரணமாக நினைத்தார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய பார்வையிலே
அற்பமாக சாதாரணமாக மோசையினால் நினைக்கப்பட்ட அந்த கோலை மகிமையாய் அவர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு ஆவியானவர் வலியுறுத்த விரும்புகிறார். நீங்களும் உங்கள் கைகளில் இருக்கிற காரியங்களும் ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கலாம். என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை, நான் வெறும் கோலை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கோலை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், மோசே இந்த கோலை கீழே போடு என்று சொன்னார். மோசே கோலை கீழே போடுகிறான், அது சர்ப்பமாக மாறுகிறது. ஆண்டவர் சொன்னார், அதை பிடி என்று சொன்னார். அவன் பயந்து ஓடுகிறான், அதை பிடித்தவுடன் கோலாக மாறியது. இந்த மோசையினால் அற்பமாய் நினைக்கப்பட்ட இந்த கோலை கொண்டுதான் தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். எத்தனை பேர் ஆமென்? நீங்கள் வெறுமையாய் இருக்கலாம். நான் என்ன ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறது, நான் ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கிறேன், உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் எந்த ஞானமற்றவன், திறனற்றவன், திறமையற்றவன், என்னிடத்தில் எந்த புத்திசாலித்தனமோ பேசக்கூடிய திறனோ என்னிடத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நபர்கள் தான் எனக்கு வேண்டும். சொல்லுங்க, அப்படிப்பட்ட நபர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த கோலை கொண்ட ஆண்டவர் எகிப்தையே கலங்கடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? மோசே நினைத்திருக்க மாட்டான், இந்த கோல் இப்படியெல்லாம் செய்யுமா, இந்த கோல் இப்படியெல்லாம் பயன்படுமா என்று மோசே அவன் ஆச்சரியப்பட்டிருப்பான். காரணம், இவன் முதலாவது எகிப்துக்கு போகிறான். வசனத்தை வாசிங்க, 7ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 7, 10, 11, 12 வாசிங்க. செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக, ஊழியக்காரருக்கு முன்பாக தன் கோலை போட்டான், அது என்னவாய் மாறியது? அடுத்து வாசிங்க. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் ஆமென் மந்திரவித்தையினால் அப்படியே செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தங்கள் கோல்களை போட்டார்கள், அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவனுடைய கோல்களை எல்லாம், மந்திரவாதிகளுடைய கோல்களை எல்லாம் இந்த மோசையின் கையில் இருந்த அற்பமா எனப்பட்ட கோல் அத்தனையும் விழுங்கிவிட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்ககிட்ட ஒரு திறமையும் இல்லாம இருக்கலாம், ஒரு ஞானம் இல்லாம இருக்கலாம், உங்களை நீங்களே அற்பமா நினைச்சுக்கலாம், உங்களை நீங்களே நீ யூஸ்லெஸ் நினைச்சுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மேன்மையாய் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? மோசே கேட்கும்போது சொல்றார், என்னப்பா உங்ககிட்ட கையில என்னப்பா இருக்கு? ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, இது சாதாரணமான ஆடுகளுக்கு இலை பறிச்சு கொடுக்கிறதுக்காக வச்சிருக்கிற கோல். என்னிடத்துல என்ன ஆண்டவரே இருக்கிறது? என்ன ஞானம் இருக்கிறது? எந்த திறன் இருக்கிறது? எந்த அறிவு இருக்கிறது? எனக்குள்ள என்ன எந்த விதமான ஆமென் சொல்ற புதிய ஒரு காரியம் என்னிடத்துல இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மோசே இந்த அற்பமாய் எனப்பட்ட இந்த கோலை கொண்டு தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்தார். ஆவியானவர் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிற காரியம் என்ன? அற்பமாய் இருக்கிற உங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அற்பமாய் எனப்பட்ட உங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாமே கூடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த கோலை வைத்து எகிப்தின் ராஜ்யத்தையே நடுங்க வைத்தார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ மோசே பார்க்கிறான், ஐயோ இந்த கோலா இவ்வளவு காரியம், இவ்வளவு நாள் இந்த கோலை வைத்து நான் ஒன்றுமில்ல ஆடுகளை மேய்க்க இலைகளை பறிக்க அல்லவா பயன்படுத்தி கொண்டிருந்தேன், இந்த கோல் இவ்வளவு மகிமையா இருக்கிறது. நீங்க என்னைக்கு தேவனுடைய கையில போறீங்களோ, தேவனுடைய பார்வை என்னைக்கு உங்க மேல படுதோ, அன்றைக்கே நீங்க உருமாற்றம் அடைய ஆரம்பித்து விடுவீர்கள்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்போ ஆண்டவர் மோசேயினுடைய கையில இருக்கிற அந்த கோலை அவர் பார்த்துதான் கேட்கிறார், மோசே உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன? தேவனுடைய பார்வை உங்கள் மேல் படும்போது நீங்கள் வித்தியாசமான மகிமை உள்ளவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென்? ஆக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை, அவருடைய முகம் பிரகாசமாக மாறியது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பார்வை என் மேல் படட்டும், உம்முடைய பார்வை என் மேல் படட்டும். அல்லேலூயா. உமது அடியாரை கண்ணோக்கி பாரும். சொல்லுங்க, உமது அடியாரை கண்ணோக்கி பாரும். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளையே, அவருடைய கண்கள் உங்களை பார்க்குமே ஆனால் நீங்கள் அசாதாரணமான நிலைமைக்குள்ளே மாறுவீர்கள். ஐயா, அவர் என்னை பார்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து விடு, அவ்வளவுதான். அல்லேலூயா. என்னால் அல்ல ஆண்டவரே, உம்மாலே ஆகும் என்று அவருடைய பாதத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்களை மகிமையாய் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. சில காரியங்களை வேகமாய் ஆமென் சொல்லுகிறேன். ஆண்டவர் சீசர்களிடத்திலே பார்த்து கேட்கிறார், உங்களிடத்திலே என்னதான் இருக்குன்னு கேட்டா, அதுல ஒருத்தர் சொல்றாரு, 2 மீனும் 5 அப்பம். சொல்லுங்க, 2 மீனும். ஆமென். அவர் பார்வையில் அந்த அப்பமும் மீனும் அற்பமா இருக்கு. இவ்வளவு ஜனத்துக்கு அது போதுமா? இவ்வளவு மக்களுக்கு அது சரியாகுமா? இவ்வளவு மக்களுடைய தேவையை சந்திக்க முடியுமா? ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? ஒண்ணு இல்ல ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன பையன் 2 மீனும் 5 அப்பத்தை வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அற்பமா எனப்பட்ட இந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்தார். 5000க்கும் அதிகமான ஜனங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? எத்தனை பேர் இல்ல பாஸ்டர் கொடுத்தாரா? எத்தனை பேர் கொடுத்தாருன்னு சொல்லி அதே தேவனை தானே நாம் ஆராதிக்கிறோம். ஏன் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது? தேவனாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனாலே. சொல்லுங்க, தேவனாலே. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, தேவனாலே எல்லாமே கூடும். ஆண்டவரே போதாது இல்லை, அது உன்னுடைய காரியத்திற்கு போதாது, ஆனால் தேவனுக்கு அது எல்லாமே போதும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு விதவை சொல்லுகிறார், என்ன இருக்கிறது என்று கேட்டால், என்னிடத்திலே கொஞ்சமாவும் கொஞ்ச எண்ணெயும் தவிர வேற ஒன்றும் இல்ல. இந்த கொஞ்சத்தை வச்சு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போகிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த கொஞ்சம் போதும் உன்னை நான் ஆசீர்வதிப்பதற்கு. சொல்லுங்க, இந்த கொஞ்சம் போதும் உன்னை நான் ஆசீர்வதிப்பதற்கு. சொல்லுங்க, உன்னை கொஞ்சம் போதும் உன்னை நான் ஆசீர்வதிப்பதற்கு. தேவனுக்கு மிக பெரியது தேவையில்லை, அற்பமானது போதும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே அற்பமான எண்ணெய் ஆச்சரியமாய் மாற்ற உம்மாலே முடியும். அல்லேலூயா. கொஞ்சமாவது இருக்குது, கொஞ்சம் என்னதான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்யறது? இனிமே வாழ முடியாது, இனி நானும் என் மகனும் மறிக்க போகிறோம். இல்லை, அந்த கொஞ்சத்தையும் தேவன் ஆசீர்வதித்து மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக, எல்லாரும் சொல்லுங்க, வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். சொல்லுங்க, தேவன் பெரியவர். அவராலே முடியும், அவராலே கூடாதது. கடந்த நாட்களிலே உங்களோடு சில பேர் ஆவியானவர் சொன்ன காரியம், ஒரு அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஓலை வீடு, அதுல அவங்க மட்டும்தான் உள்ள போகணும் வர முடியும். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சில கீத்துகளை வச்சு கட்டி பாத்ரூமுக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த பாத்ரூமுக்கு பக்கத்துல, அந்த பாத்ரூம் நல்லா நிக்கிறதுக்கு ஒரு முருங்கை குச்சை கொண்டு வந்து நடுறாங்க. அந்த தண்ணி பட்டு அந்த முருங்கை நல்லா விளைய ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு முருங்கைக்காயும் ரொம்ப நீளமான முருங்கைக்காய். இப்பொழுது முருங்கைக்காக சீசன் இல்லை,
சீசன் இல்லாத நாளிலே அது பயங்கரமா சடையா காக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வியாபாரி வந்த ஒவ்வொரு முருங்கைக்காய்க்கு ரேட்டு பேசினாரு. அம்மா, அறுவடை காலம் முடியறதுக்கு வரைக்கும் நான் இந்த முருங்கைக்காயை அறுவடை செய்து கொள்ளுகிறேன், இந்த ஒரு 30,000 ரூபாய். அறுவடை செய்கிறார்கள். அந்த முருங்கைக்காய் ஆமென் ஸ்தோத்திரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த மகள் ஏராளமாய் அந்த விற்றாள். அவளுடைய குறைவுகள் நிறைவானது, ஏழ்மை மாறியது. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஒரு தேவனுடைய சபைக்கு போகிற அந்த மகள் அவளுடைய வீடை மாற்றி கட்டினாள். தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆமென், அற்புதம் நடந்தது. கர்த்தர் ஆச்சரியமாய் ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பெரிய தோட்டம் தேவையில்லை. ஒரே ஒரு முருங்கை மரத்தை வைத்து உன்னை மேன்மைப்படுத்துவோம் அவரால. எத்தனை பேர் சொல்றீங்க அவரால? சொல்லுங்க, இயேசுவாலே முடியும். அவரால கூடாத காரியம் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெருசா எதுவுமே இல்லையே, இல்லை. உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அந்த விதவை சொன்னாள், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, கொஞ்சமாவும் கொஞ்ச எண்ணெயும் இருக்கிறது. மகளே, உன்னுடைய கொஞ்சம் ஞானம் போதும், கொஞ்சம் ஜெபம் போதும், கொஞ்சம் ஜெபிக்கிற கிருபை போதும். ஆமென். வேதத்தை கொஞ்சம் தான் உன்னால வாசிக்க முடியுமா? அது போதும். உன்னால கொஞ்ச நேரம் முழங்கால் நிற்க முடியுமா? அது போதும். கர்த்தருடைய மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? தேவனாலே சொல்லுங்க, கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை. அற்பமானதை ஆச்சரியமாய் மாற்றுகிறது. சொல்லுங்க, அற்பமானதை ஆச்சரியமாய் மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆமென். உண்மை சம்பவம். ஒரு சகோதரியினுடைய கணவர் இறந்து போனார். அந்த சகோதரி துக்கம் தாழ முடியல. அந்த அழுது கொண்டே இருந்தால் துக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எப்படி வாழ போகிறேன், என்ன செய்ய போகிறேன், பிள்ளைகளை எப்படி நடத்த போகிறேன், ஒன்றும் தெரியல. வீட்டை விட்டு வெளியே வரல. ஆண்டவரை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி காரியங்கள் நடந்தது? நான் ஒன்றுக்கு உதவாதவனாய் இருக்கிறேன். படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அறிவுத்திறன் இல்லை. ஏதாவது படிப்பு இருந்தா போய் வேலை செய்யலாம், ஏதாவது படிப்பு கொஞ்சமாவது இருந்தா ஒரு கடையில போய் வேலை செய்யலாம். எனக்கு எந்த ஞானமும் இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் சொன்னார், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. முழங்கால் இருக்கிறதா? ஆமென் ஆண்டவரே. அந்த முழங்காலை முடக்கு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் மகன் ஜெபித்தாள். ஆண்டவர் அற்புதமான தீர்க்க தரிசன வரத்தை கற்றுக் கொடுத்தார். இவள் சொன்னதெல்லாம் நிறைவேறியது. ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். தங்களுடைய காரியங்களை விசாரிக்கபடி வந்தார்கள். அந்த மகள் தாழ்மையோடு ஜெபித்து தேவன் சொல்லுவதை சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. மகளே, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உன்னை ஆமென் மகிமையாய் ஆசீர்வதிக்க அவராலே. எத்தனை பேர் சொல்லுங்க முடியும்? சொல்லுங்க முடியும். அல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு இல்லை. முழங்கால் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு சொல்லுங்க, எனக்கு முழங்கால் இருக்கிறது, அது போதும். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு முழங்கால் இருக்குது? அது போதும் நிலைமை மாறுறதுக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முழங்காலை உடைக்கினால் ஆண்டவருடைய மகிமையால் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மோகன்சி அவங்க ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு பெரிய இடத்துல ஆரம்பிக்கல. ஊழியம் எப்படி ஆரம்பிச்சாங்க? திண்ணையில். சொல்லுங்க, நல்ல கவனிங்க. எங்க ஆரம்பிச்சாங்க? ஆமா, திண்ணையில் உட்காந்து 4-5 வாலிபர்கள் ஜெபம் பண்ணிப்பா. பார்க்கறவங்க லூஸ் பையல் போல இருக்கு, அவன் என்ன இப்படி உட்காந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திண்ணை ஜெபம். சொல்லுங்க 4 மாவடினா எங்க இருக்குன்னே தெரியாது. என்னடா 4 மாவடி? இன்னைக்கு உலகத்துல தெரியாத இடமே இல்லை 4 மாவடி. ஏன் தெரியுமா?
எனக்கு ஒரு பெரிய இடம் இருந்தா தான் பண்ணுவேன், எனக்கு எல்லா வசதிகள் இருந்தா தான் பண்ணுவேன். உனக்கு ஒரு சின்ன தின்ன போது உடனே சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறத செய். எத்தனை பேர் ஆமென்? எனக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே, ஒரு சின்ன இடம் தான் இருக்குது. ஆமா, அந்த இடத்துல மரங்கள் போடு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. கர்த்தருடைய மேன்மை படித்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடவுளுடைய பிள்ளையே, இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற தேவ பிள்ளைகளை நீங்க பாருங்க. ஆமென், சோத்திரம். நம்முடைய அசெம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய உலக தலைவராக இருக்கிற பால்யாங்கி சோ அவரை நீங்க பாருங்க. அவர் ஆரம்பிக்கப்பட்ட இடம் ஊழியம் வெறும் சாக்கடைக்கு மேல பலகைய போட்டு அதுக்கு மேல 4-5 கீத்த கட்டி அவரு, அவருடைய மாமியா, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தையோட தான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. எதுல ஆரம்பிச்சாரு? சாக்கடைக்கு மேல, கீழே சாக்கடை ஓடுது, அந்த சாக்கடைக்கு மேல பலகை போட்டு, பலகைக்கு மேல துணியை விரிச்சு போட்டு 4 குச்சை நட்டு, அந்த குச்சில 4 கீத்த கட்டி, இதுதான் சபை. இதுதான் எங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்கல, எனக்கு ஒரு பெரிய கட்டடம் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உனக்கு என்ன பாருங்க, என்னதான் இருக்குது? கீழே டிச்சு ஓடுது ஆண்டவரே, டிச்ச மூடுறதுக்கு பலகை இருக்கா? இருக்காண்டவரே, மூடு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கோடி ஜனங்கள் தெரியுமா இருக்கிறாங்க? ஆமென். எத்தனை கோடி மக்கள் உலகத்திலே மிகப்பெரிய சபை. கிட்டத்தட்ட நான் கேள்விப்படும் போது 18 லட்சம் மக்கள் நீங்க விசுவாசிகளானாங்க. நீங்க எத்தனை லட்சத்தை தாண்டிடுச்சு. அற்பமாக இருக்கிறதை ஆச்சரியமாய் மாற்றுவார். சொல்லுங்க, அற்பமாய் இருக்கிறதை ஆச்சரியமாய் தேவன் மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பார்வையில் அற்பம், அது தேவன் பார்வையில் விலையேற பெற்றது. சொல்லுங்க, என் பார்வையில் அற்பம், தேவன் பார்வையில விலையேற பெற்றது. நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? இல்லங்க, என்னங்க இருக்குது? ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்க முடியும். உனக்கு ஒரே ஒரு பாய் இருக்காப்பா, அந்த பாய் கிழிஞ்சு போயிருக்கா, பரவாயில்ல, 4 மணிக்கு போட்டு உட்காந்து முழங்கால போட்டு சோறு இல்ல, பாயில தலையில போட்டு முழங்கால. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எனக்கு ஜெபிக்கிறதுனால ஒரு ஏசி கால் வேணும் ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிறாள் என்னைக்கும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆசீர்வாதமும். ஆமென். எனக்கு ஒரு ஏசி கால் வேணும் ஆண்டவரே, எனக்கு யாருமே சத்தம் போடாத ஒரு ரூம் வேணும் ஆண்டவரே. ஆமென். அங்க நான் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல சோபா வேணும் ஆண்டவரே. இது எல்லாம் இருந்தா நான் தேசத்துக்காக திறப்புல நிற்பேன். நீ திறப்புலயே நிக்க, நான் ஓடி போயிருந்துருவேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு கடவுளுடைய பிள்ளை அவன் இருக்கிறவைகளை கொண்டு தேவனுக்காக பயன்படும்போது உன்னை ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றுவார். வசனத்தை வாசிங்க. அவன் ஆதியாகமத்தின் புத்தகம் 29:31. கொஞ்சம் வேகப்படுங்க. லேயாள் அற்பமாய் எனப்பட்டாள் என்பதை சொல்லுங்க. கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி தேவன் செய்தார். ஆமென் சொல்லுங்க. லேயாள் தன் கணவனால் அற்பமாய் எனப்பட்டார். ரொம்ப அற்பமாய் யாக்கோபு இந்த லேயாளை பார்த்தார். ஏனால் அவளுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவளுக்கு எந்த விதமான காரியமும் இல்லை. ஆனால் ராகேலோ அழகுள்ளவராய் இருந்தாள், கண்ணுக்கு அவள் அழகாய் இருந்தாள். லேயாள் யாக்கோபுடைய பார்வையிலே அற்பமாய் எனப்பட்டார். இந்த அற்பமாய் எனப்பட்ட இந்த லேயாளை கர்த்தர் கண்டார். சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர் அற்பமான லேயாளை கண்டார், கற்பம் தரிக்க செய்தார். சொல்லுங்க, கற்பம் தரிக்க செய்தார். இந்த உலகத்துல உங்களை அற்பமா பார்த்தா நீங்க கர்த்தரால பார்க்கப்பட போறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் உங்களை பார்க்க போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஆண்டவருடைய மகனே, இந்த லேயாள் தன்னுடைய குடும்பத்தில் தன்னை திருமணம் செய்த கணவன் ரொம்ப அற்பமாய் பார்த்தாள். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனோ இவனை மகிமையாய் பார்த்தார், கற்பம் தரிக்க செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் உங்களுக்கும் அப்படி செய்வதற்கு எத்தனை பேர் சொல்லுங்க? என் தேவன் எனக்கு செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க?
ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவராய் மாற்றுகிறார் என்றால், இந்த அற்பமா எனப்பட்டவர்களை தேவன் எப்படியாய் மாற்றுகிறார்? 41, 14, 15. யாக்கோபு என்னும் பூச்சி. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பூச்சி சொல்லுங்க. ரொம்ப மௌனமா சொல்றீங்க. யாக்கோபு என்னும் பூச்சி. எவ்வளவு பெருசு இருக்கும்? இந்த கட்டணம் பெருசு இருக்குமா? நம்ம விரலை வச்சு நசுக்கி விட்டுருவோம் இல்லையா? இல்லைன்னா இப்படி பிடிச்சு நசுக்கணும். பூச்சி. சொல்லுங்க. நீங்க இந்த உலக மக்கள் பார்வையில, மற்றவங்க பார்வையில ஒரு பூச்சி. பூச்சி அதை மதிக்க மாட்டாங்க. அந்த பூச்சி போதுற அதையான ஒரு பூச்சி உலக மக்கள் பார்வையில. ஆனா இந்த பூச்சியை கடவுள் எப்படி மாத்துவார் தெரியுமா? வாசிங்க. யாக்கோபு சிறு பூச்சியே, பூச்சி, சிறு கூட்டமே பயப்படாத. பூச்சியா இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்றார், பூச்சியே உனக்கு நான் துணையா இருக்கிறேன். பெரிய யானைக்கு இல்லை, பெரிய உருவத்தில் பெருத்திருக்கிற ஹலோ யானைக்கு. சொல்லுங்க, யானைக்கு ஆண்டவர் சொன்னார், யானையே நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொன்னார. சிங்கம் உனக்கு நான் துணையா இருக்கேன்னு சொன்னார. ஒட்டகை சிங்கியே நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொன்னார. இப்ப யாரை பார்த்து சொல்றாரு? சின்ன உலக பார்வையில, மக்களுடைய பார்வையில நீங்க ஒரு சின்ன பூச்சி. ஆமென். அற்பம், அற்பமான ஞானத்துல, அறிவுல, திறமையில, படிப்புல, பொருளாதாரத்துல, ஆமென், எல்லா வித காரியத்திலும் நீங்க ஒரு பூச்சியா இருக்கிறீங்க. பூச்சிக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு துணை இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. இந்த பூச்சியை பார்த்து சொல்ற, பூச்சி நான் உனக்கு துணையா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க? பக்கத்துல பார்த்து, பூச்சியா இருக்கிற உங்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. இந்த பூச்சி என்னைக்காவது பெருமைப்பட்டிருக்கா? சொல்லுங்க. இந்த பூச்சி என்னைக்காவது பெருமைப்பட்டிருக்கா? நான் யார் தெரியுமா பூச்சி அப்படின்னு? இல்ல. இருக்கிற இடமே தெரியாது, தொட்டா ஓடி போய் எங்காவது ஒழிச்சு வரும். ஆனா இந்த பூச்சிக்கு கர்த்தரே துணையா இருக்கிறார். சொல்லுங்க. துணையா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, உனக்கு துணை நிற்கிறேன் என்று. சரி, அடுத்து இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னைய, யார் அந்த பூச்சி? நான் உன்னைய போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமா மாத்துறாராம். எப்படி மாத்துறாராம்? சொல்லுங்க, எப்படி மாத்துறாராம்? யந்திரமா. எப்படிப்பட்ட யந்திரம்? புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமா ஆண்டவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க, என்ன செய்வாரு? அவர் மாற்றுவாரு. சொல்லுங்க, அவர் மாற்றுவாரு. பூச்சே உன்னை ஆண்டவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பூச்சே கர்த்தரோட மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென்? நல்லா சொல்லுங்க, ஆமென். ஹalleluya. மாற்றுவே. அந்த வசனம் எப்படி சொல்றாரு? உன்னை யந்திரமாக மாற்றுறேன். ஆமென். என்ன சொல்றாரு? உன்னை மாற்றுறேன். ஆமென் சொல்லுங்க. உங்களை மாற்ற போறார். சொல்லுங்க, உங்களை மாற்ற போறார். சொல்லுங்க, என்னை மாற்ற போகிறார். சொல்லுங்க, என்னை மாற்ற போகிறார். என்னை மாற்ற போகிறார். பூச்சாய் இருக்கிற என்ன, பூச்சாய் இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் மாற்ற போகிறார். இயேசு மாற்ற போகிறார். இயேசு மாற்ற போகிறார். இயேசு மாற்ற போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் இது மனுஷனால கூடாது, ஆனால் தேவனால பூச்சை யந்திரமா மாற்றக்கூடிய ஒரு பயங்கரமான டெக்னிக்கல் எங்களுக்கு யாருக்கு இருக்கிறா? அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பூச்சா இருக்கிற உங்களை அவர் மாற்ற வல்லமை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? முடியுமா தேவனால? சொல்லுங்க, தேவனால முடியுமா? சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம். சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம். அற்பமா பூச்சா இருக்கிற உங்களை ஆண்டவர் ஒரு பல்லுள்ள யந்திரமா மாற்றுவாரா. அடுத்த வசனம் சொல்லுது, நீ என்ன பண்ண போறேன்னா, இதுவரைக்கும் மழை ஒண்ணு வெச்சது, இனி நீ என்ன பண்ண போறேன்னா மழைகளை மிதிக்க போற, நொறுக்க போற. குன்றுகள் என்ன செய்ய போறீங்க? பெரிய பெரிய மலைய, பெரிய பெரிய குன்றுகள் எல்லாத்தையும் மிதிச்சு நொறுக்கி, ஆமென், என்ன பண்ண போறீங்க?
பதறாத போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவன் உருவாக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத மக்களை, ஒண்ணுத்துக்கும் உதவாத நபர்களை, பிரயோஜனம் இல்லாம உலகத்தால, குடும்பத்தால அற்பமா எண்ணப்பட்டவர்களை, எண்ணப்பட்டவைகளை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய யந்திரமா மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால கூடாததே சொல்லுங்க, தேவனே உம்மாலே எல்லாமே கூடும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்க கவனிங்க. நியாயாதிபதிகள் 6:12 கொஞ்சம் வேகம் எடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய தூதனானவர் யாருக்கு? கிதியோனுக்கு தரிசனமாகி எப்படி சொல்றாரு? பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? பயந்து போய் இருக்கிற இந்த கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பக்கத்துல சொல்ல முடியும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, பாருங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாரோட? அற்பமாக எண்ணப்பட்ட உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பராக்கிரமசாலிக்கு அவர் தேவையில்லைங்க. சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், வியாதி உள்ளவனுக்கு தான் வைத்தியம் தேவை. ஆமென் சொல்லுங்க. வியாதி உள்ளவனுக்கு தான் வைத்தியம் தேவை. ஒண்ணும் இல்லாத உங்களுக்கு தான் அவர் தேவை. சொல்லுங்க, ஆண்டவரே ஒண்ணு இல்லாத எனக்கு நீங்க தேவைப்பா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, ஒன்றுத்துக்கு உதவாத பயந்து கொண்டிருந்த, தன்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருந்த இந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை, என்னை போய் இஸ்ரவேலுக்கு ரட்சகனா ஏற்படுத்துறீங்க. நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றாரு, கவனிங்க. இதோ மனாசேயில் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். என் தகப்பன் வீட்டில நான் ரொம்ப சின்ன ஆளு ஆண்டவரே. அப்படிதானே? நான் மனாசையில எங்க குடும்பம் ரொம்ப, மனாசை கோத்திரத்துல எங்க குடும்பம் ரொம்ப ஒண்ணுமில்லாத குடும்பம். அதுலயும் எங்க வீட்டுல பிறந்திருக்கிற நானு ஒண்ணுமே இல்லை. பேரே எருபகால். பேரு அவனுக்கு ஒரு பேரு எருபகால். ஒண்ணுத்துக்கும் உதவாத ஆள் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன, நீ தான் எனக்கு வேணும். சொல்லுங்க, நீ தான் எனக்கு வேணும். சொல்லுங்க, நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. நான் எதை வச்சு ஆண்டவரே இவ்வளவெல்லாம் செய்ய போகிறேன்? கடவுளுடைய பிள்ளையே, அற்பமாய் இருக்கிற உங்களை மகிமையாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அற்பமான ஆளை கொண்டு ஆச்சரியமான காரியத்தை செய்தார். சொல்லுங்க, அற்பமான ஆளை கொண்டு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்தார். யுத்தத்துக்கு அனுப்பிட்டாரு. எல்லாரும் பெலிஸ்தியர்களும் மற்றவர்களும் கேடகத்தோடு ஈட்டியோடு வந்து நிற்கிறாங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன கொண்டு போகட்டும்? ஒண்ணு இல்லப்போ ஒரு மண்பானை எடுத்துக்க. யுத்தத்துக்கு எதை கொண்டு போ? ஒரு மண்பானை. ஆண்டவரே, இது என்ன மண்பானை? இந்த மண்பானை எடுத்துக்க. அடுத்து ஊதுறதுக்கு எக்காலம் ஒன்று எடுத்துக்க. அடுத்து ஒரு தீவெட்டி எடுத்துக்க. ஒரு தீவெட்டி. பெரிய திரள் கூட்ட மக்கள் யுத்தத்துக்கு சேனையா வந்து நிற்கிறாங்க. குதிரைப்படை, யானைப்படை, ஒட்டகப்படை, ஒவ்வொருத்த கையில ஈட்டி, கேடகம் எல்லாமே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறும் ஒரு பானை எடுத்துக்கப்பா. அடுத்து அதுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு தீப்பந்தம் எடுத்துக்க. ஊதுறதுக்கு ஒரு எக்காலம் எடுத்துக்க. போதும். ஆமென். இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத மண்பானையை போட்டா டமால்னு உடஞ்சு போச்சு. இந்த மண்பானையை வச்சு ஆண்டவரே என்ன செய்ய போறீங்க? என்ன ஆண்டவரே, நானும் ஒண்ணு இல்லாதாலே. இப்ப என் கையில ஏதாவது ஒரு பெரிய பயங்கரமான சக்கராயுதத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல.
ஒரு ஈட்டி ஏதாவது கொடுத்திருந்தா பரவாயில்ல, இப்ப மண்ணு பானையை தூக்கிட்டு போன்னு சொல்றீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, அவன் குதிரையினுடைய வீரியத்தில் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. அல்லேலூயா. குதிரையினுடைய பலத்தில் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அற்பமானவைகளை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு, கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் பொருளாதாரம், கொஞ்சம் திறமை, கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் உண்மையை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு போனாரு. எக்காலம், மண்பானை, தீவட்டியை கொண்டு போனாரு. என்ன ஆண்டவரை செய்யட்டும்? ஒண்ணு இல்ல, நீ எதையும் பண்ண வேணாம், நிக்கிற இடத்துல எக்காலத்தை ஊது. எக்காலத்தை ஊது. எக்காலம்னு சொன்னா ஜெபம். சொல்லுங்க, எக்காலம்னு சொன்னா ஜெபம். அடுத்து என்ன ஆண்டவரை செய்யட்டும்? நீ வச்சிருக்கிற மண்பானை நீ நிக்கிற இடத்துல போட்டு உடை. நீ நிக்கிற இடத்துல உடை. ஆமென். அவ்வளவுதானா? ஆமென். இவ்வளவுதானா? பக்கத்து பார்த்துக்கலாம். இவ்வளவுதானா? என்ன யுத்தத்துக்கு இதா? எக்காலம் என்பது ஜெபம். மண்பானை என்பது உங்க இதயம் உடைச்சி ஊத்தப்படணும். அவன் உங்களை நொறுக்கு ஒப்பு கொடுக்கணும். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை தேவன் புறக்கணிக்க மாட்டார். சொல்லுங்க, முதல் ஜெபம். சொல்லுங்க, ஜெபம். அடுத்து உடைச்சு ஒப்பு கொடுக்கணும், நொறுக்கி ஒப்பு கொடுக்கணும். அப்படி நொறுக்கி ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற தீவெட்டி பிரகாசமா இருக்கும். எதிரிகள் கத்தி கலங்கி போவான். சொல்லுங்க, வசனம் சொல்லுகிறது, ஒருவரோடு ஒருவர் அவங்களே யுத்தம் பண்ணினாங்க, ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டாங்க, ஒருவர் மோதி கொண்டாங்க, துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். எத்தனை ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஜெபம், அல்லேலூயா, ஒரு ஜெபம் போதும், நல்ல அர்ப்பணிப்பு போதும், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போதும். சொல்லுங்க, அபிஷேகம் போதும் எனக்குள்ள. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மகிமையான காரியங்களை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அன்பு பிள்ளைகளே, அற்பமானதை கொண்டு ஆச்சரியமானதை செய்ய என் இயேசு நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர்களுக்கு சொல்ற ஒரு காரியம், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன்னை உயர்த்துவதற்கு அவரால் முடியும். சின்னதா இருக்காண்டவர் பரவாயில்ல, கொஞ்சமாவும் தான் இருக்கு, கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல, அதை கூட ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. மோசேவன் கையில இருக்கு ஒரே ஒரு கோல், அந்த கோலை கீழே போடப்பா. அல்லேலூயா. அந்த கோலை வச்சுதான் செங்கடலை பிளந்தாரு, அந்த கோலை வச்சுதான் நைல் நதியை அடிச்சாரு, அந்த கோலை வச்சுதான் கவலைகளை உண்டாக்குறாரு, அந்த கோலை வச்சுதான் பேட்களை உண்டாக்குறாரு, அந்த கோலை வச்சுதான் மகிமையான காரியங்கள் செய்யப்பட்டது. எத்தனை பேர் ஆமென். அந்த கோலை வச்சுதான் செங்கடல் பிளக்கப்பட்டது, அந்த கோல் வச்சுதான் ஆமென் கண்மலை பிளக்கப்பட்டது. அந்த கோலை நீட்டும் போது வானத்திலிருந்து மண்ணா வந்துச்சு, அந்த கோலை நீட்டும் போது காடைகள் வந்துச்சு. சாதாரணமாய் அற்பமாய் இருக்கிற கோலை ஆச்சரியமாய் மாற்றுகிற கர்த்தர். கரங்களை வேற்றுங்க ஆண்டவரே. ஆமென். உம்மாலே எல்லாம் முடியும். நீங்க பலவீனமானவர்கள், தேவன் பலவான். சொல்லுங்க, நான் பலவீனமாய் இருக்கிறேன், என் தேவனோ பலமுள்ளவராய் இருக்கிறார். நான் ஒன்றுமில்லாதவராய் இருக்கிறேன், தேவன் எல்லாம் உள்ளவராக இருக்கிறார். என்னை மாற்ற அவராலே முடியும். சொல்லுங்க, என்னை மாற்ற அவராலே முடியும். ஓ, என் நிலையை மாற்ற அவராலே முடியும். என் குடும்ப சூழ்நிலையை மாற்ற அவராலே முடியும். என் பிள்ளைகளை மாற்ற அவராலே முடியும். அல்லேலூயா. என் குடும்பத்தை மாற்ற அவராலே முடியும். எத்தனை பேர் சொல்லுங்க, அவராலே முடியும். தேவன் சர்வ வல்லவர். சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை அற்பமா நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்யும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற கோல் உங்க பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்க பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இழுக்கப்படுவார். எத்தனை பேர் சொல்லுங்க, என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இழுக்க கர்த்தர் பண்ணுவார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா?